கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கனமழையால் பழைய குற்றாலம் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. 17 வயது சிறுவன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. குற்றால அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் அச்சம். அதிக அளவு நீர் கொட்டியதால் அலறி அடித்து ஓட்டம். தர்மபுரி மாவட்டத்தில் மிதமான மழை. திருப்பூர் மாநகரிலும் பெய்த கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீர். சேலம், தேனியில் பரவலாக கனமழை. திருப்பத்தூரிலும் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. கனமழை எச்சரிக்கையால் நாளை முதல் 20ஆம் தேதி வரை உதகை வருவதை தவிர்க்கவும் பொதுமக்களுக்கு நீலகிரி ஆட்சியர் அருணா வேண்டுகோள். ஜென்ரலி மழை வரும்பொழுது அதுவும் ஹெவியா இருந்ததுன்னா எந்தெல்லாம் வல்னரபிளா இருக்கும் அந்த டிராவல் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தட் இஸ் வாட் ஐ வுட் ரிக்வெஸ்ட். மின் தேவை அதிகரித்துள்ளதால் இந்தோனேஷியாவிலிருந்து 13 லட்சம் டன் நிலக்கரியை இறக்குமதி செய்ய அரசு முடிவு. ஓரிரு மாதங்களில் முழுமையாக செயல்பாட்டுக்கு வருகிறது வடசென்னை அனல் மின் நிலையம். வீடுகளுக்கு வழங்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து என்ற தகவல் வதந்தி. நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு மின்சார வாரியம் விளக்கம். சென்னையில் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும். மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் 2 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் ஒருவர் கைது. பாலியல் வன்கொடுமை நடந்த தனியார் விடுதியின் மேலாளரை பிடித்து விசாரணை. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தடுத்து நிறுத்தப்படவில்லை. உடுமலைப்பேட்டை சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் புல்டோசர் கொண்டு இடிக்கப்படும். உத்தரப்பிரதேச தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. தோல்வி பயத்தில் எதிர்க்கட்சிகளை குறை கூறி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் விமர்சனம். தோல்வி பயத்தில் எப்படியாவது ஓட்டு வாங்கணும், எந்த பொய்யை சொல்லியாவது ஓட்டு வாங்கணும், எதிர்கட்சிகளை ஏதாவது ஒரு குறையை சொல்லி எப்படியாவது ஓட்டு பெற வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இதன் மூலம் நிரூபணமாகிறது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் 10 கிலோ உணவு தானியங்கள், சட்ட பாதுகாப்புடன் உணவு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என ராகுல் காந்தி உறுதி. தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவு. பாலியல் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் சிறப்பு DGP ராஜேஷ் தாஸை கைது செய்ய இடைக்கால தடை. தண்டனையை நிறுத்த கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் தொடங்கியது 61வது மலர் கண்காட்சி. பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை சாரல் மழையிலும் கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள்.
கொடைக்கானல் மலைச்சாலையில் கார் மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளான லாரி, நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய கார் பயணிகள். கோடை விடுமுறையால் திருப்பதி திருமலையில் குவிந்த பக்தர்கள், இலவச தரிசனத்துக்காக 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருப்பு. திருப்பதி மலைப்பாதையில் மினி வேன் கவிழ்ந்து விபத்து, வேலூரைச் சேர்ந்த பக்தர்கள் 4 பேர் காயம். ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் வரும் 18, 19, 20 ஆகிய தேதிகளில் சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அருணா அறிவுறுத்தியுள்ளார். அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீட்பு பணிகளை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். ஜென்ரலி மழை வரும்பொழுது அதுவும் ஹெவியாக இருந்ததுன்னா எந்த இடத்துலாம் வல்னரபிளாக இருக்கும் அந்த ட்ராவல் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தட் இஸ் வாட் ஐ வுட் ரிக்வெஸ்ட். அண்ட் இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் மழை அதிகமாக வரும்போது நம்மளுக்கு ஃபீவர், காஃப், கோல்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது குழந்தைங்களை எஸ்பெஷலி பாதுகாத்துக்கணும். ஆஸ் வெல் அஸ் ஓல்டு பீப்புளும் ஏன் மதர்ஸும், அதாவது ஆன்டினிட்டல் மதர்ஸ், ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டு வேண்டுகோளாக இருக்குது. டூரிஸ்ட் கேன் அவாய்ட், இந்த 3 நாள் அவாய்ட் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்படியே தவறி வந்துட்டாலும் அவங்க வரணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம ஏற்பாடுகளும் பண்ணி வச்சிருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பொழித்தது. இதனால் மலர் கண்காட்சியை பார்ப்பதற்காக கொடைக்கானல் வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மழையில் நனைந்தபடி பூக்களை கண்டு ரசித்தனர். கொடைக்கானல் மலைச்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி எதிரே வந்த கார் மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திண்டுக்கல்லிலிருந்து மளிகை பொருட்களை ஏற்றிக்கொண்டு கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் லாரி ஒன்று சென்றது. மூளையாறு அருகே லாரி சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து சாய்ந்தது. அப்போது எதிர் திசையில் சுற்றுலா பயணிகள் சென்ற கார் லாரிக்கு அடியில் சிக்கியது. உடனடியாக காரில் இருந்தவர்கள் இறங்கியதால் பெரிய காயமின்றி தப்பினர். கொடைக்கானலில் இருந்து பெங்களூரு சென்ற பயணிகளுடைய காரின் முன்பகுதி லாரி விழுந்ததில் நொறுங்கியது. லாரியின் பிரேக் திடீரென இயங்காததால் விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.